இந்த குலவிளக்கு மகாலட்சுமின்லாம் சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? காணாம போனவங்க திரும்பி வந்துருவாங்க தாயி. நிஜமாவா? ஜக்கம்மா பொய் சொல்ல மாட்டா தாயி. சொன்னா சொன்னதுதான், நிச்சயமா பலிக்கும். கேட்டியாண்ணே? அவளே வந்துருவாளா இல்ல நாங்க தேடி போணுமா? அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்ல. நீங்க தேடினாலும் தேடாட்டியும் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் இந்த வீட்டு மகாராணி உங்ககிட்ட தேடி வந்து சேருவாங்க. இப்ப எங்க இருக்கான்னு ஏதாவது தெரியுமா? அது ஜக்கம்மாவுக்கு தான் வெளிச்சம் தாயி. ஜக்கம்மா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். நினைச்சா ஜக்கம்மா வரமாட்டா தாயி, அதுவா வந்து பேசினாதான் உண்டு. சரி சரி, கொடுக்கறத வாங்கிட்டு கிளம்பு. அண்ணே கொஞ்சம் இருண்ணே. இது பாருப்பா, ஜக்கம்மா சொன்னது கண்டிப்பா நடக்கும்ல? ஜக்கம்மா சொன்னா நடக்கும் தாயி, நடந்தே தீரும். அப்போ நாங்க ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? வேணாம் தாயி, ஜக்கம்மா வாயிலே வந்துருச்சு. அந்த புள்ள கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஒரு நிமிஷம் அண்ணே. பணம் வேண்டாம் தாயி. பொண்டாட்டி புள்ளைங்க பசியோட இருக்கு, கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். அரிசியும் பழைய துணிமணி இருந்தா கொடுங்க. எல்லாம் தரேன், இந்த பணத்தையும் வாங்கிக்க. பணம் வேணாம் தாயி, பணம் வாங்கினா இதுக்கு ஆசைப்பட்டு குறி சொன்ன மாதிரி ஆயிடும். அரிசியும் பழைய துணிமணியும் போதும் தாயி. போடுங்க. நீங்க நல்லா இருக்கணும் தாய். நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். வரேன் தாய். ஐயா வரங்கய்யா. பணத்துக்காக குறி சொல்வாங்கன்னு சொன்னியே, பாத்தியா? பணம் கொடுத்தா கூட வாங்காம போறாரு. அதுக்கு என்னம்மா இப்போ? இவர் சொன்னதெல்லாம் நிஜம். ஸ்னேகா உயிரோட தான் இருக்கா. கண்டிப்பா நம்மள தேடி வருவா. அது நிஜம். அம்மா வலிக்குதுமா. தலையில கை வச்சா பிடிக்காது. பரட்டு தலையோடவே சுத்திட்டு சரியா? எனக்கு கஸ்தூரி அக்கா நல்லா சேவி விடுவாங்க. நான் போய் அவங்க கிட்ட வாரிக்கிற கூட. ஏய் நில்றி. ஏமா எனக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணி விடுற? நான் என்ன பொண்ணா பார்க்க போறேன். ஓ இப்படிலாம் வேற உனக்கு ஆசை இருக்கா? எனக்கு என்ன குறைச்ச? நான் நினைச்சா இப்ப கூட ஒரு பொண்டாட்டி கட்டிப்பேன். கிழவனுக்கு ஆசைய பாத்தியா? யார பார்த்து கிழவன்னு சொல்றேன்? நான் மாரத்தான்லயே ஓடுவேன். இன்னும் என் உடம்புல தெம்பு இருக்குமா? அப்படியா? ஆமா. சரி, நாளைக்கு காலையில ஹாஸ்பிடல் கிரவுண்ட்ல உனக்கு எனக்கு ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? ஓட்ட பந்தயமா? நானும் வரேன். வாமா வா, உன்னதான் நானும் தேடிட்டு இருந்தேன். கீர்த்தி சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் தாத்தா. கொஞ்சம் இரு. தாத்தா நீ பாட்டுக்கு அவளுக்கு சாக்லேட் எடுத்து கொடுக்குற. நர்ஸ் எல்லாம் பார்த்து என்னதான் திட்டுறாங்க தெரியுமா? அட அவங்க எல்லாம் அப்படிதாம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுமா. கீர்த்தி சாப்பிடுமா. இந்த கஸ்தூரி அம்மா கிட்ட போட்டு கொடுக்காத. ஏய் என்ன நீ என்ன பேர் வச்சுலாம் கூப்பிடுற? இதுக்காகவே இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அக்கா சாரிக்கா சாரிக்கா. இந்த தலை சீவி விடு. எல்லாருக்கும் நல்லா தலைவாரி விடுறியம்மா. பேசாம பியூட்டி பார்லர்ல வேலைக்கு சேர்ந்துருமா. தாத்தா மத்தவங்க காலை வாரினாதான் தப்பு, தலை வாரினால ஒன்னும் தப்பே கிடையாது. அப்ப சரி முடிஞ்சுச்சு. தாத்தா கஸ்தூரி கிட்ட வாய கொடுக்காத, மொக்க போடுவா. ஏய் என்ன தும்முறா? ஹலோ மேடம், மரியாதை. உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். பாத்தியா தம்மா துண்டு இருந்துட்டு எப்படி பேசுறான்னு? ஆமாண்டி அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன் சொல்லு, என்ன பண்ணுவேன்? கீர்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. சாரி மேடம், சாரி. ஏம்மா இப்படிதான் ஓடி வர்றதா? கீழே விழுந்தா என்ன ஆகுறது?
அதெல்லாம் ஒண்ணு விழ மாட்டேன். அன்னைக்கு வந்து விழுந்து அப்பான்னு கத்திக்கிட்டே மறந்துட்டியா? அவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனா ஒண்ணு, கஸ்தூரி இங்க வந்த உடனே இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்ல, ஹாஸ்டல் மாதிரி ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே சிரிப்பும் கலகலப்பும் தான். பேஷண்ட் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா நல்லது தானே. ஜனங்களுக்கு நோய் வந்தா வலி இல்லாம நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மருத்துவமும் மருந்தும் கண்டுபிடிச்சாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. பாத்தியா எப்படி பழமொழியெல்லாம் சொல்றான்னு? மாப்பிள்ள, கஸ்தூரியை வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கோம். என்னைக்கேவா? அண்ணா, இங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எதிர்பாராத நேரத்தில் ஏதாவது நடக்கும். ஆபத்து நிறைய இருக்கு. வீட்டுக்கு கூட்டு போய் வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். ராஜீவ், நம்ம வீட்டில் இருந்தா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்ல, அதுக்காகத்தான். கஸ்தூரி உங்க வீட்டுல இருக்கிறது அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆனா அவ இங்க இல்லைன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் தவிச்சு போயிருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனா கஸ்தூரியோட பாதுகாப்பையும் பார்க்கணும்ல. நாளைக்கே பெத்தவங்க தேடி வந்தா அவங்க கிட்ட கஸ்தூரியை பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆம்பளை பையனா இருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் தேட சொல்லிருக்கலாம். பொண்ணா இருக்காளே, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாதே. வீட்டு சூழல்ல இருந்தா ஒருவேளை பழைய ஞாபகங்கள் திரும்ப வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ணா, கஸ்தூரிக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. இங்கே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஸ்னேகா திதி அன்னைக்கு அவ நம்ம கிட்ட வந்திருக்கா. நாம தானே அவளை நல்லா பார்த்துக்கணும். ஸ்னேகாவே இவளை நம்ம கிட்ட அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. வீட்டுல நாங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். சுஷ்மாவும் கல்யாணம் ஆகி போயிட்டா. எங்க 2 பேருக்கும் தனியா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. கஸ்தூரி கூட இருந்தானா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கஸ்தூரி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்டோடவே வச்சுக்காதீங்க. அடிக்கடி இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டுவாங்க. இல்லைன்னா இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் அவளை தேடி உங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. பரவாயில்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வார இங்க வந்து எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். என்னது நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நீ அவங்களோட வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. பின்ன என்ன, எப்படா இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்ல இருந்து நானே எஸ்கேப் ஆகலான்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப போலாமா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? என்னம்மா அப்படி சொல்ற? நீ எனக்கு மக மாதிரி தாம்மா. மக மாதிரி என்ன, மகளே தாம்மா. அண்ணே போலாமா? அப்பா, நான் போய் கீர்த்திக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். பார்த்து பார்த்து. துரு துருன்னு இருக்கா. ஸ்னேகாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. மாமா, கஸ்தூரி விஷயமா மயில்கிட்ட பேசுகிறேன். உடனே பேசுங்க மாப்பிள்ள. கஸ்தூரியை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்னென்ன யோசிக்கிற? ராஜி, கஸ்தூரி மூலமா ஸ்னேகா நம்மகிட்ட என்னவோ சொல்ல முயற்சி பண்ற மாதிரி தோணுது. அப்பா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். போலாமா? போலாமா? பாய் டிகே சார். பாய் ஹீரோ சார். பாய்மா. மாப்பிள்ள, நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வர ராஜி. சரி மாமா. போயிட்டு வரோம். சரிங்க. வாமா. சரி, நல்ல பொண்ணு இல்லை. போலாம். மா மா, நான் உன்னை சொன்னா கேப்பியா? மா, நான் பேசுறது கேட்குறியா இல்லையாம்மா? கேட்டுட்டு தான் இருக்கேன். மா, பிரியா செஞ்சது தப்பு தான்.
ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னம்மா? டீ இருக்கு, சூடு பண்ணி தரவா? அம்மா பேச்ச மாத்தாதம்மா. நல்லா யோசிச்சு பாரு. பிரியாவை நான் தான் காதலிச்சேன். அவளுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு கேட்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. அவளை ஏன் அவ ஒரு தடவை எனக்கு ராக்கி கட்ட வந்தாமா, நான் தான் வேணான்னு தடுத்துட்டேன். அவ என்ன சகோதரனா தாம்மா பார்த்துருக்கா. மா உண்மைதாம்மா, நான் தாம்மா அவசரப்பட்டுட்டேன். உன்னை அங்கே கூட்டு போய் பொண்ணு கேட்டது என் தப்பு தான். பிரியா விருப்பத்தை தெரிஞ்சுக்காம அங்கே போயிருக்கவே கூடாது. பிரியா பண்ணது தப்புனா நான் பண்ணதும் தப்பு தானம்மா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? மா பொண்ணு கேட்க போய் தானம்மா அவங்க வீட்டில் பிரச்சனையாச்சு. அதனால தானம்மா பிரியா விஷம் குடிச்சா. நல்ல வேளை உயிர் பழிச்சிட்டா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? இல்லை, பிரியாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கம்மா. அதுக்கு அம்மா நீ நானும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அவளை பார்க்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு தான் அவ புருஷன் உன்னை அடிச்சிருக்கான். இப்ப வீட்டுக்கு போகணுங்கிற, அதுவும் என்ன கூட்டிட்டு போகணுங்கிற? எதுக்கு? நானும் அடி வாங்கணுமா? இல்லைம்மா, இந்த பிரச்சனையை தொடங்கி வச்சது நாம தானம்மா முடிச்சு வைக்கணும். மா பிரியா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அவன் புருஷனுக்கு புரிய வைக்கணும். நடந்த தவறுக்கு பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? மா அதுக்கு தாம்மா உன்னை கூப்பிடுறேன். மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ பிரியா மனசில் இல்லைம்மா. கல்யாணம் ஆன பொண்ணு மேலே ஆசைப்படுற அளவுக்கு உன் பையன் மோசமானவன் இல்லைம்மா. நீயும் தாத்தாவை என்னை அப்படி வளர்க்கலம்மா. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்போதாம்மா என் மனசு ஆறும். இதுக்கு மேலே உன் இஷ்டமா? நில்றா. இப்ப என்ன? பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? பிரியா மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவ புருஷனுக்கு புரிய வைக்கணுமா? சரி போலாம். நிஜமாதான் சொல்றியாமா? ஆமாண்டா. உனக்கு ராக்கி கிட்ட வந்திருக்கா, நல்ல ஃப்ரெண்டா பழகிருக்கா. இதெல்லாம் தெரியாம உன் பேச்ச கேட்டு நான் பொண்ணு கேட்டு போனது ஏன் தப்பு தாண்டா. நடந்த தப்புக்கு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவ புருஷன் என்னதான் பண்ணிடுறான்னு பாக்குறேன். கிளம்பு. ஐயோ அம்மானா அம்மாதான். தேங்க்யூ. சரி போ, டீ கொண்டு வரேன். கிளம்பு. சரிம்மா. ஐயோ இந்தா போடா. சின்னவனே, தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையாப்பா? எவனோ ஒரு காலி பைய உன்னை அடிச்சு விட்டானா? அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நான் பதறி போயிட்டேன்ல. யாரோட பிள்ளைய யார் அடிக்கிறது? சும்மா விட்டுருவனா? யோ இப்ப எதுக்கு இங்க வந்து தவளம் கத்திட்டு இருக்க? கத்திக்கிட்டு இருக்கிறனா? நீ என் மவன்டா, என் உசுறு. உனக்கு ஒண்ணுன்னா அப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இவ்வளவு நாள் நம்ம யாருன்னு தெரியாம இருந்துச்சு, இப்பதான் தெரிஞ்சு போச்சுல. அதான் உங்க அண்ணன் விக்ரம் இருக்கான்ல, அவனுக்கு இது மாதிரி தான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் துடிச்சு போயிடுவேன். உன் கண்ணில் தூசு இருந்தா கூட சொல்லு, அப்ப நான் பாத்துக்கிறேன் பத்திரமா. யார் அவன் சஞ்சய்? அவன் வந்து உன்னை அடிச்சு விட்டா விட்டுருவனா? அடிச்சு பிரிச்சு விட்டான்ல. யோ என்னையா சொல்ற? சஞ்சய் அடிச்சியா? அடிச்சு யாவா? என் புள்ள மேல கைய வச்சவனை பிடிச்சி உட்கார வச்சு பூஜை பண்ண சொல்றியா? அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு போட்டு வந்திருக்கேன். நெட்டும் போல்ட்டும் போட்டு டைட் பண்ணி தூக்குறதுக்கு 4-5 மாசமே ஆகும். உனக்கு அறிவில்ல? இல்லடா அவன உன் அளவுக்கு இல்லடா. என்னையா சொல்ற? சஞ்சய் ஏன் அடிச்ச? அடிக்காம என் புள்ள மேல கை வச்சா? கை மட்டும்தான் வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னொரு தடவை உன் மேல கை வச்சான்னு வையே, ஆளையே தூக்கிடும். பெருமாள்னு பேரை கேட்டாவே பயம் வரணும். நீ எதுக்கும் கவலைப்படாத மாவனே, உனக்கா நான் இருப்பேன்னு. பெருமாள், தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத, எங்களை விட்டு. நல்லா வந்துரும் வாயிலாமா. போய் வந்துட்ட. அருண், அந்த ஆளை வெளியில போ சொல்லு. எங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அந்த ஆளுக்கு மரியாதை கெட்டுடும்னு சொல்லு. ஏன் அதை நீ சொல்ல மாட்டியா? அதுக்கு உனக்கு ஒரு மீடியேட்டர் வேணுமா? பாத்தியாமா அவனை? கிழவனை சொன்னா அவளுக்கு பொத்துக்கிட்டு வருது, அவளை சொன்னா கிழவனுக்கு பொத்துக்கிட்டு வருது. அதுதான் ரத்த பந்தங்கிறது. இனிமே உன்னை பத்தி எவனாவது ஏதாவது சொன்னா எனக்கு பொத்துக்கிட்டு வரும்.
அதே மாதிரி உங்க அப்பா என்னை பத்தி அவனா தப்பா பேசினா உனக்கு பொத்துக்கிட்டு வரணும். ஏன்னா ஒரே ரத்தம்டா. யோ போயா வெளியே. கர்றாமான வட்டா. அப்புறம் சொல்லிட்டேன்னு சொல்லி நான் வராமலாம் இருக்க மாட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் தான் முதல் ஆளா வருவேன். ஓகே? பிரியா வாழ்க்கையை நான் கெடுத்தது பத்தாதா, இப்போ இந்த ஆள் வேற புதுசா பிரச்சனை பண்ணியிருக்கான். இனிமே பிரியா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? சஞ்சய் என்னை பத்தி என்ன எல்லாம் நம்ம விதிடா. அருண், இப்போ என்னடா பண்றது? ஒன்று இந்த ஆள் சாவணும், இல்லை நான் ஊரை விட்டு போகணும். எப்படி பிரியா முகத்துல முழிப்பேன்னு தெரியலையே. இதா உங்க வீடா? ஆமாம்மா. வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா. தேங்க்ஸ்மா. வாமா உள்ள வா. அண்ணே என்னம்மா? கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லைன்னா கஷ்டம்தான். சரி வா மேனேஜ் பண்ணிப்போம். வாமா. அண்ணே கரண்ட் வந்துருச்சுண்ணே. கஸ்தூரி காலடி எடுத்து வச்ச நேரம் கரண்ட் வந்துருச்சு. வா உட்காரு. உட்காருமா. என் மக ஸ்னேகா இல்லாத வாழ்க்கை சூன்யமா இருந்ததுமா. உன்னை பார்த்ததுக்கு பின்னாடிதான் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்திருக்கு. இவங்க தான் ஸ்னேகாவா? ஆமாம்மா. இவங்க போட்டோவை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கேன். இவ்வளோ சின்ன வயசுல உங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்க வேண்டாம். ஹலோ, எஸ் டாக்டர் கருணாகரன் தான் பேசுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நேரில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூங்க, தேங்க்யூ. நல்ல செய்தி வந்திருக்கு போல இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுற. ஆமாம்மா. ஃபோன்ல யாருன்னு? தரமணியில் பெப்டெக்னு ஒரு ஐடி கம்பெனி இருக்குமா. அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்குமா. நம்மக்கிட்ட தான் அவங்க MOU சைன் பண்ண போகிறாங்கம்மா. ஓ, இப்போதாம்மா கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படியாண்ணே? ஆமாம்மா. சென்னை பிரான்ச்சில் இருக்க பெப்டெக் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்க போகிறாங்க. ஓ, சென்னை பிரான்ச்சில் மட்டும் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு 2000 பேர் வேலை பார்க்குறாங்கம்மா. சூப்பர்ண்ணே. கஸ்தூரி வந்த நேரம் எல்லாம் நல்ல விஷயமாவே நடக்குதுமா. எனக்கு ஸ்னேகாவே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குமா. ஆமாண்ணே, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்பா, உங்க நல்ல மனசுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும். ஸ்னேகா போனதும் என்னை விட்டு எல்லாமே போன மாதிரி இருந்ததுமா. அவளோட திதி அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சேர்ந்தது கடவுளோட அனுகிரகம்மா. அந்த கடவுள் தாம்மா உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அண்ணே, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். நீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இனிமே நான் தான் சமைக்க போறேன். ஓஹோ, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா?